அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீண்டும் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்ட அயதுல்லா அல் கமேனியின் இறுதி ஊர்வலம் உலகம் முழுவதும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. ஈரானில் ஆரம்பித்த இறுதி ஊர்வலம் தற்போது ஈராக்கை வந்தடைந்திருக்கின்றது. ஈராக்கில் பல்வேறுபட்ட அதிரடியான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த இறுதி நிகழ்வுகளுக்குள்ளும் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது. மீண்டும் கார்முஸ் ஜலச்சந்தியில் தாக்குதல் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. பிரான்சினுடைய அதிபர் மயர்லையில் உயிர் தப்பி இருக்கின்றார். இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். முதலில் மறைந்த சுப்ரீம் லீடர் உச்ச தலைவர் அயதுல்லா அல் கமேனிக்காக ஈரான் மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மிக பிரமாண்டமான நினைவு வணக்கம் உலகம் முழுவதும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. இன்றைய தினம் மிகப்பெரிய பழமை சரித்திர பிரசித்தி பெற்ற மசூதி அமைந்திருக்கக்கூடிய இந்த கோம் நகரில் அயதுல்லா அல் கமேனியினுடைய இறுதிச் சடங்குக்காக உடலம் கொண்டு வரப்பட்ட போது 25 லட்சம் மக்கள், 2.5 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் கலந்து கொண்டிருப்பதாக சர்வதேச, இது ஈரான் ஊடகங்கள் குறிப்பிடவில்லை, சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த நகரத்தில் மட்டும் 2.5 மில்லியன் பேர், 25 லட்சம் மக்கள் அவருடைய உடலை காண்பதற்காக வந்திருக்கின்றார்கள், தங்களுடைய தலைவனை வழி அனுப்புவதற்காக. தெருக்களில் கூடியிருந்த கூட்டத்தை கண்டு இத்தாலியினுடைய ஒரு பத்திரிகையாளர், இந்த காணொலி பதிவை பார்ப்பவர்களுக்கு நன்றாக தெரியும், அவர் குறிப்பிடுகின்றார், இது போன்றதொரு கூட்டத்தை நான் என்னுடைய வாழ்நாளில் பார்த்ததில்லை. இவ்வளவு மக்கள் இவர் மீது பிரியமாகவும் நேசத்தோடும் இந்த தலைவரை நேசிக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது எனக்கு பிரமிப்பாக இருக்கின்றது. எனக்கும் அந்த தலைவர் மீது, அவருடைய வரலாற்றின் மீது, அவருடைய வாழ்க்கையை படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்படுவதாக இத்தாலியினுடைய ஒரு பத்திரிகை நிருபர் அந்த நேரடி காட்சிகளில் பேசக்கூடிய காட்சியும் வெளியாக இருக்கின்றது. இவ்வாறு மிக பிரமாண்டமான முறையில் மக்கள் பங்கேற்புடன் நடைபெறும் இந்த சூழ்நிலையில் இந்த இறுதி சடங்கை, இறுதி நிகழ்வை குழப்புவதற்கும் மிகப்பெரிய நடவடிக்கைகளை எதிரிகள் மேற்கொண்டு வருகின்றார்கள். ஏனெனில் இஸ்ரேல், அமெரிக்கா தாங்கள் நேரடியாக செய்ய முடியாததை மொசாட்டினூடாக, சிஐஏனூடாக, தங்களுடைய கூலிப்படைகளினூடாக செய்வதில் கைதேர்ந்தவர்கள். நேருக்கு நேர் மோத முடியாத இடங்களில் முதுகில் குத்துவார்கள். அதே போல் இந்த மக்கள் பெருந்திரளாக திரண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்துக்கு நடுவே கோம் நகரிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு புறநகரில் கராஜ் ஒன்றில் சந்தேகத்துக்கிடமான ஒரு வாகனம் நிறுத்தி வைக்கப்படுகின்றது. அந்த வழியாக மக்கள் கோம் நகருக்கு அயதுல்லா அல் கமேனியின் உடலை பார்ப்பதற்காக சென்று கொண்டிருக்கின்றார்கள். திடீரென அங்கு வந்து ஐஆர்ஜிசியினுடைய சிறப்பு ஐஆர்ஜிசி அங்கு ஆயிரக்கணக்கான இராணுவத்தினரையும் புலனாய்வாளர்களையும் களமிறக்கி இருந்தார்கள். அவர்களுக்கு திடீரென ஒரு சந்தேகம் இந்த வாகனத்தின் மீது. வாகனத்தை சோதனையிட்டு பார்த்த பொழுது சக்திமிக்க வெடிகுண்டுகளுடன் 2 பேர் காத்திருந்தது தெரிய வந்தது. அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. ஒருவேளை அந்த குண்டுகள் வெடிக்க வைக்கப்பட்டால் இறுதி ஊர்வலத்தில் மிகப்பெரிய அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கும் என்ற ஒரு செய்தியும் வெளியாக இருக்கின்றது. எவ்வாறு ஈரானினுடைய மறைந்த தளபதி காசிம் சொலைமானியினுடைய ஒரு நினைவு தினத்திலே கெர்மான்ஷா மாகாணத்தில் ஒரு மிகப்பெரிய குண்டு வெடிப்பு மேற்கொள்ளப்பட்டது. அதில் 200க்கும் மேற்பட்ட ஈரான் குடிமக்கள் கொல்லப்பட்டார்கள். அதையொத்த சம்பவமாக இது இருக்குமா என்பதும் மிகப்பெரிய கேள்வி. ஆனால் அது முறியடிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி தற்போது ஒரு ஆறுதலான செய்தியாக வந்திருக்கின்றது. அடுத்து அனைவரும் எதிர்பார்த்த சம்பவம், ஈரான் உச்ச தலைவரினுடைய உடலம் ஈராக்குக்கு கொண்டு செல்லப்படும் என்பது ஆரம்பம் முதலே கூறப்பட்டது. இதில் பல்வேறுபட்ட வாத பிரதிவாதங்கள் எழுந்த சூழ்நிலையில் தற்போது அவருடைய உடலம் ஈராக்கை வந்தடைந்திருக்கின்றது. ஏனெனில் ஈராக்கில் கமேனி நேசிக்கக்கூடிய லட்சம் மக்கள் இருந்தாலும் கூட ஈராக் அரசாங்கத்துக்குள் அமெரிக்காவினுடைய செல்வாக்குமிக்க சில கருப்பாடுகளும் இருக்கின்றார்கள். ஏனெனில் அங்கு அமெரிக்கா சில காலம் அந்த கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர்கள், அமெரிக்காவினுடைய கூலிப்படைகள், அமெரிக்காவுடன் பணம் பெற்று அரசியல் செய்யக்கூடிய சக்திகள் எல்லாம் இருக்கின்ற நிலையில் ஈராக்குக்குள் கமேனியினுடைய உடலத்தை கொண்டு வருவதற்கு தடுப்பதற்கான பல முயற்சிகளை சிலர் மறைமுகமாக மேற்கொண்டிருந்தார்கள். ஏனெனில் ஈரான் தலைவருடைய உடல் ஈராக்குக்கு கொண்டு வந்தால் ஈராக் மட்டுமல்ல மத்திய கிழக்கு முழுவதும் அவருடைய இந்த ஊர்வலம் பேசுபொருளாகிவிடும். மத்திய கிழக்கு முழுவதும் மக்களுடைய உணர்வு வேலைகள் என்பது வேறு மாதிரியாக இருக்கும். ஏனெனில் என்னதான் கருத்து வேறுபாடுகள், சிறிய கசப்புகள் இருந்தாலும் கூட அமெரிக்க வல்லாதிக்கத்தை எதிர்த்து நின்று சண்டையிடக்கூடிய ஒரு தேசத்தை உருவாக்கிய தலைவர் மறைந்திருக்கின்றார். அதிலும் அவரை இஸ்ரேல் அமெரிக்கா படுகொலை
செய்து விட்டார்கள் எனும்போது அந்த மக்களுடைய உணர்வுகள் வேறு மாதிரியாக இருக்கும். எனவே இந்த கமேனியினுடைய செல்வாக்கு அல்லது அவருடைய ஊர்வலம் மத்திய கிழக்கு முழுவதையும் ஆக்கிரமித்து விடக்கூடாதென ஈராக் செல்வதற்கு பல தடைகள் மேற்கொள்ளப்பட்டாலும் அவருடைய உடலம் தாங்கிய பெட்டி இப்போது ஈராக்குக்கு வந்து சேர்ந்திருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அரபு நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் அவரை வரவேற்பதற்காக பலர் ஈராக் வந்திருக்கின்றார்கள். ஈராக்கில் இருக்கக்கூடிய மக்கள், இளைஞர்கள் கமேனியினுடைய பதாகைகளை, அவருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய புகைப்படங்களை, அங்கே இருக்கக்கூடிய பேனர்களை வைக்கக்கூடிய காட்சிகளும் பதிவாக இருக்கின்றன. எனவே ஈராக்கை தம்பசம் படுத்தலாம் என அமெரிக்கா நினைத்திருந்தார்கள். மிகப்பெரிய இராணுவ தளங்களை நிறுவி, தூதரகங்களை நிறுவி, அமெரிக்க படைகளை எல்லாம் அனுப்பி ஈராக்கை கட்டுப்பாட்டுக்குள் இருக்கலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் இந்த கமேனியினுடைய இந்த மரணம் அந்த தலைவர் இருக்கும்போது மட்டுமல்ல, இறந்த பின்னரும் அமெரிக்கர்களுக்கு பேரிடியை கொடுத்திருக்கின்றது. ஈராக்கில் இன்று லட்சக்கணக்கான மக்கள் கமேனியின் உடலை பார்ப்பதற்காக திரண்டிருக்கின்றார்கள். கமேனி இறந்த பின்னும் சொல்லாமல் ஒரு செய்தியை அமெரிக்காவுக்கும் ஆதிக்க சக்திகளுக்கும் சொல்ல இருக்கின்றார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து இன்று கார்முஸ் ஜலச்சந்தியில் ஒரு பதற்றமான சூழ்நிலை. அமெரிக்க ஆதரவு பெற்ற, அதாவது அமெரிக்க இராணுவ விமானப்படையினுடைய பாதுகாப்புடன் 2 கப்பல்கள் அந்த ஜலச்சந்தி வழியாக சென்று கொண்டிருக்கின்றன. ஈரான் குறிப்பிட்டு விட்டார்கள், இந்த கார்முஸ் ஜலச்சந்தியில் அவர்கள் பாதையை ஒதுக்கி கொடுத்திருக்கின்றார்கள். அந்த பாதை வழியாகத்தான் கப்பல்கள் செல்ல வேண்டும். அதை விடுத்து வேறு பாதைகளில் சென்றால் அந்த கப்பல்கள் தாக்கப்படும் என்பதை தெளிவாக ஐஆர்ஜிசி குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஏனெனில் கார்முஸ் என்பது தற்போது முற்று முழுதாக ஈரானின் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கக்கூடிய பகுதி. அது ஈரானின் இறையாண்மை மிக்க பகுதி. ஒருபுறம் ஓமான் இருந்தாலும் பெரும் பகுதியை ஈரான் தான் கட்டுப்படுத்துகின்றது. ஓமானுடனும் அவர்கள் சமரசம் செய்து விட்டார்கள். இந்த நிலையில் கார்முஸ் ஜலச்சந்தியில் எந்த பக்கத்தால் செல்வது, எப்படி செல்வது, எங்கு அனுமதி எடுப்பது அனைத்தும் ஈரானின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பொழுது அமெரிக்காவினுடைய குணம் தெரியும் தானே, எல்லாவற்றையும் குழப்புவது. தாங்கள் ஒரு புதிய பாதையை உருவாக்கி அந்த கடல் தடம் வழியாக செல்வதற்கு முயற்சி செய்தார்கள். இதற்கு முன்பும் சில கப்பல்கள் தாக்கப்பட்டன. தாக்கப்பட்ட காரணத்தினால் இன்றைய தினம் அவர்கள் அமெரிக்க இராணுவ பாதுகாப்புடன் சென்றார்கள். இருந்தபோதும் அந்த கப்பல் தாக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு கப்பல் எண்ணெய் டேங்கர், மற்ற கப்பல் எல்என்ஜி டேங்கர், அதாவது எல்பி கேஸ் எரிவாயு கொண்டு சென்ற கப்பல் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. உயிரிழப்புகள் ஏற்படுத்தப்படாவிட்டாலும் கூட கப்பல் பாரியளவில் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஈரான் மீண்டும் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். கார்முஸ் ஜலச்சந்தியில் இந்த பாதையில் நாங்கள் குறிப்பிட்ட பாதை வழியாக செல்வதற்கு அனுமதித்த பாதை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது. அதை மீறி புதிய பாதைகளில் நீங்களாக சென்றால் நிச்சயமாக அந்த கப்பல்கள் தாக்கப்படும். அது யாருடைய கப்பலாக இருந்தாலும் சரி என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். எனவே ஈரான் இந்த கார்முஸ் ஜலச்சந்தியில் ஈரானை கடந்து ஒரு சிறிய படகு கூட செல்ல முடியாது என்பதை அவர்களுடைய கடற்படை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அமெரிக்காவுக்கு இது ஒரு மரண அடி. அடுத்து அட்லாண்டிக் கடந்த கூட்டணி, அதாவது நேட்டோ நாடுகளினுடைய கூட்டணி இதுவரை இல்லாத ஒரு சிக்கலான நிலைமையை சந்தித்திருக்கின்றது. அமெரிக்கா ஈரான் மீது மேற்கொண்ட ஆபரேஷன் எபிக் பியூரி என்று அழைக்கப்படும் ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கையில் இணைந்து கொள்ள நேட்டோ நாடுகள் மறுத்துவிட்டார்கள். ஒரு நாடு, 2 நாடுகளில் ஒட்டுமொத்த நேட்டோ நாடுகளும் மறுத்துவிட்டார்கள். இது அமெரிக்காவினுடைய போர், இஸ்ரேலினுடைய போர். இதற்காக எங்கள் வீரர்கள் சென்று உயிரிழப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்பதை குறிப்பிட்டார்கள். அது ஒரு புறம். மறுபுறம் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு ஈரான் கொடுத்த சம்பவத்தை பார்த்து அவர்களாகவே விலகி கொண்டார்கள். அது வேறு விடயம். இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் துருக்கிக்கு வந்திருக்கின்றார். துருக்கியில் இந்த நேட்டோ நாடுகளினுடைய கூட்டம் இன்னும் சில மணி நேரத்தில் ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த கூட்டத்தில் குறிப்பாக நேட்டோ நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவத்தை வெளியேற்றுவது தொடர்பான விடயங்கள் பேசப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதில் ட்ரம்ப் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார். நேட்டோ, ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நேட்டோ தளங்களில் இருந்து அமெரிக்க இராணுவம் வெளியேற்றப்பட்டாலும் கூட துருக்கியில் இருக்கும் நேட்டோ தளத்தில் இருந்து அமெரிக்க இராணுவத்தை வெளியேற்றும் திட்டம் எங்களுக்கு இல்லை என்பதை அமெரிக்க அதிபர் குறிப்பிட்டிருக்கின்றார். நினைத்து பாருங்கள், துருக்கி வெளியே ஈரானுக்கு ஆதரவாக, இஸ்ரேலுக்கு எதிராக எவ்வளவு பேசிக்கொண்டாலும் அவர்கள் உண்மையில் யாருடைய நண்பராக இருக்கின்றார்? இந்த எர்டோகன் தன்னுடைய அரசியலுக்காகத்தான் இஸ்ரேலுக்கு எதிராக, அமெரிக்காவுக்கு எதிராக பேசுகின்றாரே தவிர அவருடைய நயவஞ்சகத்தனத்தை புரிந்து கொள்ளலாம். இன்னும் ஒரு விடயம், கோடிக்கணக்கான மக்கள் அயதுல்லா அல் கமேனியினுடைய இறுதி நிகழ்வில் துக்கத்துக்காக ஒன்று கூடியிருக்கின்றார்கள். தொடர்ந்து 6 தினங்கள் நடைபெறுகின்றது. ஈரான், ஈராக் மட்டுமல்ல, உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்தும் மக்கள் கலந்து கொள்ளும் இந்த துயரமான நேரத்தில் அமெரிக்க அதிபருடனான சந்திப்பை துருக்கி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள்.
அது முன்கூட்டிய திட்டமிட்ட ஒரு சந்திப்பாக இருந்தாலும் கூட அதை மாற்றக்கூடிய தன்மை துருக்கிக்கு இருக்கின்றது. எப்படியான நேரத்தில் எந்த அமெரிக்காவினால் ஈரானிய தலைவர் படுகொலை செய்யப்பட்டு அங்கு மக்கள் துக்கத்தால் கோடிக்கணக்கானவர்கள் ஆழ்ந்திருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் அதே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை வரவேற்று அவருக்கு வரவேற்பு கொடுத்து செங்கம்பளம் விரித்து துருக்கி வரவேற்று கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் எர்டோகன், இதுதான் துருக்கி என்ற துருக்கியினுடைய இரட்டை வேடம் மீண்டும் உறுதிப்படுத்தப்படுகின்றது. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள். அடுத்து பிரான்ஸ் அதிபர் மேக்ரோன் மிகப்பெரிய சிக்கலில் சிக்கியிருப்பார், தப்பித்து விட்டார். பிரான்சினுடைய ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் சிரியாவுக்கு ஒரு விஜயம் ஒன்றை மேற்கொண்டு அந்நாட்டுடைய ஜனாதிபதி ஷகாரா அவர்களை சந்திப்பதற்காக சென்ற பொழுது அவர் தன்னுடைய கோட்டல், அதாவது தங்கும் இடத்திலிருந்து சகாராவினுடைய சிரிய ஜனாதிபதி அகமது அல் ஷாராவினுடைய மாளிகைக்குள் நுழைகின்றார். அவர் நுழைந்து சில நிமிட நேரத்தில் அவர் தங்கியிருந்த கோட்டலுக்கு அருகில் மிக கடுமையான ஒரு குண்டுவெடிப்பு. முதலில் அந்த கோட்டலின் முன்பாக ஒரு குண்டு வெடிக்கின்றது. அந்த குண்டுவெடிப்பு குறித்து இவர்கள் ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்குள் அதில் இருந்து ஒரு 250 தூரத்தில் மிகப்பெரிய அளவிலான குண்டுவெடிப்பு, எங்கும் புகை மண்டலமாக காணப்படுகின்றது. கோட்டலுடைய கண்ணாடி கதவுகள் உடைத்தெறியப்படுகின்றன. அதில் 8 போலீஸ் அதிகாரிகளும் 20 பொதுமக்களும் காயப்படுத்தப்பட்டார்கள். இதனையடுத்து அவசரமாக அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்படுகின்றது, வீதிகள் மூடப்படுகின்றது. சற்று நேரம் பிரான்ஸ் அதிபர் இருந்த கோட்டல் முழுமையாக சீல் வைக்கப்பட்டு சுற்றி வளைக்கப்படுகின்றது அங்கு சிறிய இருக்கக்கூடிய பாதுகாப்பு படைகளால். எனவே இது பிரான்ஸ் அதிபர் மேக்ரோனை இலக்கு வைத்து இந்த குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்பதுதான் பெரிய அளவிலான செய்தியாக இருக்கின்றது. இதுவரை அந்த பகுதியில் குண்டுவெடிப்புகள் இடம்பெறவில்லை. அவர் வந்திருந்து ஒரு சில நிமிடங்கள் தான் அந்த கோட்டலை விட்டு வெளியேறுகின்றார். அல் ஷகாராவை சந்திப்பதற்காக குண்டுகள் வெடிக்க வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து குறிப்பாக ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி சிரியாவுக்கு முதல் தடவையாக செல்லும் பொழுது இந்த குண்டுவெடிப்பு பல கேள்விகளை எழுப்பியிருப்பதுடன் சிரியாவில் இன்னமும் பாதுகாப்பு நிலைமை குறித்த கேள்விகளையும் எழுப்பியிருக்கின்றது. உக்ரைனின் பல்வேறுபட்ட நகரங்கள் மீது ரஷ்யா நடத்திய மிக கடுமையான தாக்குதலில் 18 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், நூற்றுக்கணக்கானவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள். இதில் 20க்கும் மேற்பட்டவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கின்றது. உக்ரைன் தலைநகர் கிவ், ஒடேசா பல்வேறுபட்ட பகுதிகளின் மீது ரஷ்யா விமானங்கள் மூலமும் ஏவுகணைகள் மூலமும் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. எனவே உக்ரைன் ரஷ்யாவினுடைய போரும் ஒரு தீவிரமான கட்டத்துக்குள் நுழைந்திருக்கின்றது. 2 தரப்புகளுமே மிக கடுமையான தாக்குதலை மேற்கொண்டு வரும் சூழ்நிலையில் அந்த போர்க்களம் என்பது மிக கடுமையான ஒரு சிக்கலான களமாக மாறியிருக்கின்றது. உக்ரைன் ரஷ்யா போர் முனை அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பான விரிவான காணொலியை நாளைய தினம் உங்களுக்கு தர இருக்கின்றோம். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.